இந்த மேட்ச் ஒரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ அதோட ஆட்ட நாயகன் யாருன்னு தெரியுமா? ஸோ மோஹித் சர்மாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் பண்ணி அந்த முதல் மேட்ச்லயே வந்து ஒரு ஆட்ட நாயகன் விருது வாங்குறாருன்னா எந்த அளவுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடலான்னு இருக்கேன். சரி, இன்னைக்கு அவர் அந்த ஆட்ட நாயகன் விருது வாங்கிட்டு என்னெல்லாம் பேசினாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த பஞ்சாபோட ஸ்டேடியத்தில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் சீசனில் விளையாடி இருக்கார்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதில் உதவுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா, என் டீமில் என்னோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பால் போட ஆரம்பித்தேன். என்னோட ஸ்ட்ரென்த்து, என்னோட ஸ்கில்ஸு, என்னோட வேரியேஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதுவும் மிடில் ஓவர்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பாண்டியாவோட கூட நிறைய கான்வர்சேஷன் வச்சுட்டு எப்படி போடலாம் ஏதா போதுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பலன் கிடைச்சது. எல்லாமே இதுதான். அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரைனிங் செஷனில், ஸோ அந்த நெட் ப்ராக்டிஸ் செஷனில் அதிகமாக கடினமாக உழைச்சிருக்கேன். நம்மளோட 100% வந்து நம்ம எஃபெக்ட்ஸை போட்டு உழைக்கணும், அதுக்கான பலன் நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் எப்படி போதோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பால் போடணும், அந்த பேசிக்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணி போட்டேன். அதுக்காக ஒரு பலன் கிடைச்சது. இந்த மேட்சை பொறுத்தவரையும் இல்லை, எனக்கு இந்த டீமை பொறுத்தவரையும் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னன்னா 10 ஓவருக்கு அப்புறம் தான் நீங்க போட போறீங்க, அதுதான் ரோலுன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரோல் பண்ணேன், எனக்கு கிடைச்சிருச்சு. முக்கியமா இதுக்கு நான் காரணமானது கோச் தான். ஸோ அந்த கோச்சுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கு நன்றி தெரிவிச்சாரு. யூஸ்வலாக நீங்க பாருங்க, ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ன்றது, ஸோ அந்த ஓவர்ஸில் வந்து அவர் செம்மையாக போட்டாருங்க. கிட்டத்தட்ட 2 விக்கெட் எடுத்துட்டு ஒரு 18 ரன் கொடுக்குறதுனா பெரிய விஷயங்க. அந்த அளவுக்கு பவுண்டரி கூட கொடுக்கல அவர். அந்த அளவுக்கு டாட் பால்லாம் போட்டுட்டு பேட்ஸ்மேனோட ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு சேம் லைன் கரெக்டாக குச்சி நட்டு வச்ச இடத்துல இருந்து போடுற மாதிரி கரெக்டான லைன் லென்த் போட்டிருந்தாரு. வேற லெவலாக போட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக மேன் ஆஃப் த மேட்சுக்கு டிசர்விங் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்து முதல் மேட்சே ஆட்டநாயகன் விருது வாங்கலன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.